ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டக்குன்னு 10 நிமிஷத்தில் ஒரு வத்த குழம்பு வச்சிடலாம். வாங்க, கேஸ் ஆன் பண்ணி வானலி வச்சு செக்கில் ஆட்டின சுத்தமான மணக்க நல்லெண்ணெயை ஊற்றி 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மிளகு, சுண்டக்காய் வத்தல் இருக்குல்லங்க, சுண்டக்காய் வத்தல் ஒரு 10 சுண்டக்காய் வத்தல் போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா ஒன்று உடச்சி போட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டு நல்லா சுண்டக்காய் வத்தல் எண்ணெயிலே வதங்கிருச்சுன்னா கசக்காமல் இருக்கும். நம்ம சாப்பிடும்போது சில பேர் சுண்டக்காய் வத்தல் கசக்குமாங்க. எண்ணெயில் இந்த மாதிரி வதக்கிட்டிங்கன்னா கசக்காது. அதுக்கப்புறம் ஒரு 10 பூண்டு பழம் சேர்த்துங்க. ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டு அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கணும் வைக்குங்க. ஒரு தக்காளி பழம் சேர்த்துங்க. மாங்காய் வத்தல் இருக்குல்ல, அது எப்போதும் நான் வீட்டில் வச்சுருப்பேன். 2 மாங்காய் வத்தலை சேர்த்துக்கிட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள்லாம் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு இந்த கருத்து போயிடும். மிளகா அப்படியே கரிஞ்சு போயிடும். அதனால டக்குன்னு என்ன செய்ய, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுங்க. இந்த தண்ணி ஊற்றினா இதெல்லாம் சுண்டி அப்படி ஒரு கொதிச்சு வரப்போ சின்ன சைஸு புளியை கரைச்சி ஊற்றி தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிச்சு வரப்போ ஒரு துண்டு பிஞ்சு லாஸ்ட்டு ஃபைனல் டச்சாக வெள்ளத்தை இறக்கி விட்ருங்க. வெள்ளத்தை இறக்கி விட்டு அடுப்பை சிம்மிலே வைங்க. நல்லா தெளிஞ்சு நல்லா கொதிச்சு எண்ணெய் தெளிஞ்சு வருவாங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையை போட்டு இறக்குங்க. சூப்பரான வத்த குழம்பு.